தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு நிலத்திலும் புலத்திலும் தாய் தமிழகத்திலும் மற்றும் தமிழ் மக்கள் வாழுகின்ற சகல இடங்களிலும் உலகம் முழுவதுமே இப்பொழுது அதிகரித்து வருகின்றது. எல்லோருடைய வாயும் உச்சரிக்கின்ற ஒரு சொல்லாக தமிழ் பொது வேட்பாளர் இருக்கின்றார். எனவே உலகத் தமிழர்களின் ஒட்டுமொத்த ஆதரவோடு களமிறங்கியிருக்கும் தமிழ் பொது வேட்பாளர் அமோகமான வெற்றி பெற வேண்டும், அதிகளவான வாக்குகளை பெற வேண்டும், எமது தமிழ் தேசியம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். இன்றைய காணொளியில் நாங்கள் பார்க்க இருப்பது தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து தாயகத்திலும் புலத்திலும் நடந்த சில நிகழ்வுகளின் தொகுப்பு. வணக்கம். காரநகர் முன்னாள் பிரதேச சபை உபதவிசாளர் ஆண்டியையா விஜயராஜா. இன்றைய தினம் பட்டுக்கோட்டை தொகுதியிலே மூலக்கிளை சார்பில் காரைநகர் வாழ் மக்களின் ஏகோபித்த கோரிக்கையாகிய தமிழ் பொது வேட்பாளர் குறித்து இன்றைய தினம் நாம் எமது தொகுதிக்கிளை கூட்டத்தில் பிரவேசித்த கூட்டத்தில் அதன் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி தொகுதிக்குழை தமிழ் வேட்பாளருக்கு ஏகமனதாக தீர்மானித்துள்ளோம். எனவே காரைநகர் வாழ் மக்கள் அனைவரும் எங்களுடைய பொது வேட்பாளர் பாவண்ணா அரியநேந்திரம் ஐயா அவர்களுக்கே சங்கு சின்னத்துக்கு எதிர்வரும் 21ஆம் தேதி வாக்களிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் வட்டுக்கோட்டை தொகுதியினுடைய செயலாளர் பட்ரிக் டனுஸ் ஆகிய நான் இன்று சில எங்களினுடைய தொகுதியினுடைய நிர்வாகங்கள் கலந்து பேசிய இந்த ஜனாதிபதி தேர்தல் பற்றிய ஒரு விடயத்தினை தற்போது தெரிவிக்க முன்வந்திருக்கின்றேன். அதன் அடிப்படையிலே இன்று எங்களுடைய வட்டுக்கோட்டை தொகுதி சார்ந்து எங்களுடைய கட்சி நாங்கள் ஒரு பொதுவான முடிவினை எடுத்திருக்கின்றோம். இந்த ஜனாதிபதி தேர்தல் சார்ந்த விடயத்தில் குறிப்பாக எங்களினுடைய ஆதரவு தமிழ் பொது வேட்பாளராகிய திரு ப அரியேந்திரன் அவர்களுக்கு நாங்கள் வழங்குவதாக ஏகமனதாக எங்களினுடைய தொகுதி வட்டுக்கோட்டை தொகுதி இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரான திரு ப அரியநேந்திரன் அவர்களுக்கு உங்களுடைய வாக்கினை செலுத்துங்கள். தமிழராக தமிழருக்கு உங்கள் வாக்கினை செலுத்துவது முக்கியமானதாகும். திரு ப அரியநேந்திரன் அவர்களுக்கு மட்டுமே உங்களுடைய வாக்கினை செலுத்துங்கள். 1, 2, 3 விருப்ப தெரிவினை நீங்கள் தெரிவு செய்யாது விட முடியும். ஒரே ஒரு புள்ளடியை இடுவதன் மூலம் தமிழ் பொது வேட்பாளருக்கான உங்களுடைய வாக்கினை நீங்கள் செலுத்த முடியும். பொதுவாகவே தேர்தல் காலங்களில் வாக்களிக்கும் மக்களுடைய சதவீதம் குறைவானதாகவே இருக்கும். வாக்களிக்கக்கூடிய விரும்பக்கூடிய மக்கள் ஏதாவது ஒரு தெரிவை அவர்கள் தெரிவு செய்வார்கள். அந்த தெரிவு என்பது மிகச்சரியானதாக பொருத்தமானதாக இருக்க வேண்டும். அப்படி அமைகின்ற பொழுதுதான் எங்களுடைய பேரம் பேசும் சக்தியை அதிகரித்துக் கொள்கின்றோம். கடந்த காலங்களில் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு எங்களுடைய வாக்குகள் கொடுக்கப்பட்டதன் ஊடாக நாங்கள் எந்த ஒரு பலனையும் பெற்றிருக்கவில்லை. தேர்தல் காலங்களில் பல வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவை எந்த காலங்களிலும் நிறைவேற்றப்பட்டதும் இல்லை. இம்முறை தேர்தல் களத்தில் சஜித், அனுர, ரணில் என்ற மும்முனை போட்டி நிலவுகிறது. ஆகவே வாக்குகள் பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஜனாதிபதியாக ஒருவர் தெரிவு செய்யப்படுவதற்கு இன்னும் ஒருவருடைய ஆதரவு நிச்சயமாக தேவைப்படுகிறது. தமிழர்களாக எங்களுடைய வாக்கினை ஒன்றிணைப்பதனூடாக நாங்கள் பலமிக்க ஒரு சக்தியாக மாற முடியும். பேரம் பேசும் ஆற்றலை பெற்றுக்கொள்ள முடியும். தமிழர்களுக்கு முன்னைய காலங்களிலும் கூட பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தன. எங்களுடைய பேரம் பேசும் ஆற்றல் கொடுக்கப்பட்டிருந்த பொழுதிலும் அது பிழையான தரப்புகளிடம் கொடுக்கப்பட்டதன் ஊடாக ஒரு எதிர்கட்சியாக மாறிய பொழுதிலும் கூட எந்த விதமான தீர்வினையும் சரியான முறையில் நாங்கள் கடந்த காலங்களில் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே சரியான தரப்புகளிடம் அந்த ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்ற பொழுது தமிழர்கள் நினைக்கின்ற ஒரு தீர்வினையும் தமிழர்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள், பலம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தேசியத்துக்கும் தேசத்துக்கும் ஒரு தேசிய இனமாக எமது பலத்தை காண்பிக்கின்ற ஒரு தேர்தல் களமாக இந்த களத்தை பார்க்கலாம். ஆகவே செப்டம்பர் 21ஆம் தேதி திரு ப அரியநேந்திரன் அவர்களை தமிழ் பொது வேட்பாளரை
ஒரு புள்ளடி இடுவதன் மூலமாக, ஒரே ஒரு புள்ளடி இடுவதன் மூலமாக தெரிவு செய்வோம். எமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுவோம். நன்றி, வணக்கம். ஒற்றுமையை காட்டுறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்களோட ஒற்றுமையை காட்டுறதன் ஊடாக சர்வதேசம் இல்லை உலக நாடுகள் வந்து எங்களை நிச்சயமாக திரும்பி பார்க்கும். அந்த நேரம் அதுகளுக்கு தீர்வு தரும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் கேட்குறோம். தமிழர் ஒரு நாள் கேட்குறார், ஜனாதிபதியை தமிழர் ஒரு நாள் கேட்குறார். அவருக்காக நாங்கள் வந்திருக்கோம். அவருக்கே பார்க்க போகிறோம். நான் பிரித்தானிய தமிழரசு கட்சியில் தலைவராக இருக்கிறோம். நாங்கள் இதை முழு மனதாக ஆதரிக்கிறோம். பொது வேட்பாளரை அதில் எந்த ஒரு மாற்றமும் பின்வாங்க போகிறதும் இல்லை. நாங்கள் அறிக்கையை உள்ளடி சமைச்சு 3 நாளைக்கு முதல் கூட அறிக்கையை விட்டுட்டோம். அதோட வாழ்த்துக்கள் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி இருக்கணும். இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அம்மாக்கள், இந்த உறவுகளின் உங்களோட நிலப்பாடு அது என்ன மாதிரி அம்மா? உண்மையாக இந்த பொது வேட்பாளருக்கான ஒரு பொது சபையை உருவாக்கும் போது இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் சார்பில் முதலில் நான் அதில் இணைந்து செயற்பட்டிருந்தேன். நான் அந்த குழுக்களிலும் இருக்கின்றேன். அதை விட எமது பிரதிநிதிகளும் அதிலே எமது தலைவர் மற்றும்படி வவுனியா மாவட்ட தலைவி ஓசையாளர் எல்லோருமே அந்த குழுவிலே அங்கத்தவராக இருந்து இந்த பொது வேட்பாளரை கொண்டு வருவதற்கு எம்மால் இயன்ற ஒத்துழைப்பு வழங்கியிருந்தோம். தற்போது அந்த பொது வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது. உண்மையாக தமிழர் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கின்றது. இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்திலே சொல்லப்பட்ட விடயங்கள், இந்த மாகாண சபையிலே தமிழீழம் தான் தீர்வு, நடந்தது இனப்படுகொலை, சுய நிர்ணய உரிமை வேண்டும் என்ற அந்த கோட்பாடுகள், அதைவிட இறுதி நேரத்திலே தமிழக முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழ்நாடுதான் தமிழர்களுக்கு தீர்வு என்ற முடிவுக்கு வந்து தமிழீழம் தான் தமிழர்களுக்கான தீர்வு என்பதை ஏற்றுக்கொண்டது. அதுதான் எங்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் கோரிக்கை என்பது எல்லோருக்குமே தெரியும். அதை இவர்களும் ஏற்றிருக்கிறார்கள். அது தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள், தமிழ் மக்கள் அனைவருமே இந்த தீர்மானத்தில் இருந்து விடுபடவில்லை. எமது உறவுகள் கூட, இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கூட இந்த தீர்மானத்திற்காகவே தங்கள் சுகங்களை துறந்து அவர்கள் அந்த தேசிய தலைவரின் கீழ் அணிதிரண்டவர்கள் தற்போது காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு பாரிய கடப்பாடு உண்டு. பிள்ளைகளை கண்டுபிடிப்பதற்கு தேடிக்கொண்டிருக்கும் அதே நேரத்தில் இந்த பிள்ளைகளின் ஆசையாவது நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கடப்பாடு உண்டு. அதற்காக நாங்கள் இந்த பொது பிள்ளைகளின் கொள்கைகளை பறைசாற்றும் இந்த பொது வேட்பாளர் குழுவிலே நாங்கள் இருந்து அதற்காக பயணிக்கின்றோம். எனவே நாம் கேட்பதானது, இந்த பொது வேட்பாளரானது எங்களுக்குரிய தீர்வை முன்னிறுத்தி நாங்கள் நிறுத்தும் ஒரு ஆள். எங்களின் தீர்வு இதுதான் என்பதை உலகத்திற்கு பறைசாற்றும் ஒரு நிகழ்வுதான் இந்த பொது வேட்பாளர். எனவே எமது மக்கள் அனைவரும் இந்த தமிழ் மக்களால் நிறுத்தப்படும் பொது வேட்பாளருக்கு தமது வாக்குகளை வழங்க வேண்டும். அவர் சங்கு சின்னத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனவே அந்த சங்கு சின்னத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்கு எமது தாயகத்தில் இருக்கும் மக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். எந்த விருப்பு வெறுப்புகளையும் விட்டு இதை வாக்களித்து சர்வதேசத்துக்கு காட்ட வேண்டும். கொற்றம் கூடை சூழ வாழ்ந்தயம் இனத்தை வாழ வைக்க வேண்டும். உன் வாக்கை அள்ளி போடு. கொற்றம் கூடை சூழ வாழ்ந்தயம் இனத்தை வாழ வைக்க வேண்டும். உன் வாக்கை அள்ளி போடு.